குட் ஆஃப்டர்நூன். UPSC மெயின்ஸ் 2022 உடைய ப்ரிப்பரேஷனில் இப்போது ஒரு கிளைமேக்ஸ் டைமில் நம்ம இருக்கிறோம். ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் ரொம்ப தீவிரமாக ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் இன்னும் நம்மளுடைய டார்கெட்டை அடையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்போவுமே கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது நமக்கு தெரியும். டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அது பற்றின நிறைய கேள்விகள் இருக்கும் எல்லா ஃபீல்ட்லேயுமே. பயோடெக்னாலஜி ஸ்கீம்ஸ் நம்ம ஒரு செஷனில் பார்த்தோம். இன்னைக்கு அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா இது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ஒரு செஷனில் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ வி வில் ஸ்பிளிட் இட் இன்டு 2 parts. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம், அடுத்த செஷனில் ரிமைனிங் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸோ வி வில் see as 2 sessions. எனக்கு எப்போவுமே திருவள்ளுவரை குறித்து ஒரு பிரமிப்பு உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த இந்த வள்ளுவ பெருந்தகை எப்படி இன்னைக்கும் பொருந்துகிற வகையில் பல குறள்களை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தபடி. பொருட்பாலில் உழவு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அவர் எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் முதல் பாடலே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவு தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நினைத்து வேற வேற தொழில்களுக்கு நம்ம போனாலும் முழு உலகமும் இந்த ஏரின் பின்னால், அதாவது இந்த உழவு தொழிலின் பின்னால் தான் இயங்குது. அதனால எத்தனை வருத்தம் வந்தாலும் உழவு தொழிலே முதன்மையானது அப்படின்னு அந்த முதல் குறள்லையே வள்ளுவர் சொல்லியிருப்பார். We are very much aware that agriculture is our main occupation and it is responsible for the overall socio-economic development of the nation. மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிற ஒரு தொழில் மட்டும் இல்லை, இதுதான் பேசிக் நீட்ஸ் நம்ம சொல்கிற அந்த ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர்லையும் மிக முதன்மையான நீட் இந்த உணவு. உணவுங்கிற முதல் நீடுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே வருது. அப்போ அதை கொடுக்குற இந்த அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதையும் தாண்டி ஒரு நேஷ்னல் லெவலில் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்த அக்ரிகல்ச்சரை பார்த்தோன்னா வேலை வாய்ப்புகள், வறுமையை ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள், இது எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் தான் பேக்போனாக இருக்குது. கூடவே ஒரு நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாத்துக்குமே இந்த அக்ரிகல்ச்சர் தான் பேசிஸாக இருக்குது. அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் செய்கிற ஒரு தொழிலாகவும் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸுடைய பேக்போனாகவும் இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ஸ்கீம்ஸையும் நிறைய முன்னேற்றத்துக்கான வழிவகைகளையும் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அக்ரிகல்ச்சரில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆப்ஸ்டாக்கிள்ஸ் இருக்குது. ஒரு சோ பண்ணுற ஒரு லெவலில் இருந்து அந்த ஃபுட் ப்ராடக்டை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு கொண்டு போகிற வரைக்கும் நிறையவே ஆப்ஸ்டாக்கிள்ஸை இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம சந்திக்க நேருது. அதனால இந்த எல்லா லெவலுக்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தியிருக்குது. போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். குவான்டிட்டியில் மட்டும் இல்லாமல் குவாலிட்டிலையும் நல்ல வகையில் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியும் பப்ளிக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியும் இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் இஃப் அட் ஆல் இட் இஸ் யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி. So with this introduction, we will move on to the agricultural schemes in India. Central government உடைய agricultural schemes பொறுத்த வரைக்கும் the Ministry of Agriculture and Farmers Welfare, Department of Agriculture, Cooperation and Farmers Welfare. This particular ministry takes the hold. இன்னைக்கு part 1 செஷனில் இந்த மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சருக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எல்லா அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸையும் ஒரு 7 கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வந்துட முடியும். இன்புட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சருடைய ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸுக்கான மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். தென் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ், output management schemes,
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏற்பட்டதுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ். ஃபர்தராக இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஃபீல்ட்ஸ், எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அலைட் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் கூடவே செய்யப்படுற சில ஆக்டிவிட்டீஸுக்கான ஸ்கீம்ஸ். தென் ஃபைனலி சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ். சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சருங்கிறது நம்ம இப்போ ரொம்ப காமனாக இம்பார்ட்டண்ட்டாக கேள்விப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. ஸோ எந்த இடத்துலையுமே ஹிண்ட்ரன்ஸ் வராமல் சஸ்டெயினபிளாக இந்த அக்ரிகல்ச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கான சில ஸ்கீம்ஸ். இந்த 7 கேட்டகரிஸ் கீழே தான் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் ஒன்னொன்னுத்தையும் போடுறாங்க. In today's session, we will see the first 3 categories: input management schemes, production management schemes, and output management schemes. And in our next session, we will see about the other 4. Before going into the agricultural schemes, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பார்த்துடலாம். 2016ல் Honorable Prime Minister ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. To double the farmers' income by 2022. அந்த டார்கெட் இயரில் இப்போ நம்ம இருக்கோம். அதாவது 75th year of independence முடிவடையும் போது we have to double the farmers' income. அப்போது this was the point mentioned. Good strategy, well-designed programs, adequate resources and good governance in implementation. இந்த டார்கெட்டை அடைகிறதுக்கான சரியான வழிமுறைகள், திட்டம் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ், போதுமான அளவு ரிசோர்ஸஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல கவர்னன்ஸ், இது இருந்ததுன்னா இந்த டார்கெட் இஸ் அச்சீவபிள் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட வி ஸ்டார்டட் திஸ் கோல். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு 7 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியும் அட்வொகேட் பண்ணியிருந்தாங்க. பெர் ட்ராப் மோர் கிராப், அதாவது சஃபிஷியன்ட் பட்ஜெட்டில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் இரிகேஷன், அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், ஒவ்வொரு ஃபீல்டோடைய அந்த சாயில் ஹெல்த்தையும் பொறுத்து நல்ல குவாலிட்டியான சீட்ஸையும் நியூட்ரியன்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா கிராப் லாஸஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போதுமான அளவு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். தென் ப்ரமோஷன் ஆஃப் வேல்யூ அடிஷன் த்ரூ ஃபுட் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், ஒரு நேஷ்னல் ஃபார்ம் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணணும். that should not have any distortion. Then ஏதாவது ரிஸ்க்ஸ் ஏற்பட்டால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம். அண்ட் ஃபைனலி ஆன்சிலரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த அக்ரிகல்ச்சருக்கு துணையாக இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ், பவுல்ட்ரி, தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட ஆன்சிலரி ஆக்டிவிட்டீஸையும் ப்ரமோட் பண்ணணும். Now we will see the input management schemes. Input management schemes வந்து 4 டாபிக் கீழே நம்ம பார்க்க போகிறோம். One being soil and fertilizers, then seed, water management and micro irrigation, and finally farm machinery. Input management schemesல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சாயில் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்கீம்ஸும் சாயில் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், சாயில் ஹெல்த் கார்டு SHC அண்ட் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் SHM. அடுத்த 4 ஃபர்டிலைசர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். இப்போது சாயில் ஹெல்த் கார்டு SHC 2015 ஃபெப்ரவரியில் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் படி ஒரு ஃபார்மர் ஒரு நிலம் வச்சுருந்தாருன்னா அந்த நிலத்தை அனலைஸ் பண்ணி அந்த சாயிலுக்கான ஒரு ஹெல்த் கார்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கார்டை 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்க ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாயில் ஹெல்த் கார்டில் 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்று, அந்த சாயிலோட நியூட்ரியன் ஸ்டேட்டஸ், என்னென்ன நியூட்ரியன் ரிச்சாக இருக்குது அந்த சாயில், இன்னும் என்னென்ன நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ தட் he will be able to do agriculture. அது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் சாயில் எந்த க்ராப்புக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த ஃபார்மர் ஒரு பர்டிகுலர் க்ராப்பை
அந்த சாயிலில் போடணும்னு நினச்சிருக்கலாம். பட் அந்த சாயில் அதுக்கு சூட்டபிளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்த் கார்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். ஸோ தட் ஹீ கேன் சுவிட்ச் ஓவர் டு that particular crop which grows well in that soil. இதுதான் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் SHM ஸ்கீம். இந்த சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் படி புது சாயில் டெஸ்டிங் லெபார்டரிஸை ஏற்படுத்துறதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாயில் டெஸ்டிங் லெபார்டரிஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும் ஒரு ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஒரு சாயிலில் எவ்வளவு ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுக்கணும், இந்த எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஸ்டாஃபுக்கும் ஆஃபீஸர்ஸுக்கும் ஃபார்மர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது, இது இன்னொரு ஆப்ஜெக்டிவ். தென் தேர்ட் ஆப்ஜெக்டிவ் பீயிங் ப்ரமோஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி சாயில் டெஸ்டிங் லெபார்டரி செட்டப் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்டிவாக இருந்ததோ அதே மாதிரி ஃபர்டிலைசர் குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரிஸையும் புதுசாக செட்டப் பண்ணுறதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய லெபார்டரிஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும் இன்னொரு ஆப்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் அபவுட் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். இப்போ ஒரு ஃபார்மர் அவருடைய சாயில் ஹெல்த் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனோ ஏற்பட்டதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபார்டரிஸையோ ட்ரெயின்ட் ஸ்டாஃபையோ அவங்க ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கலாம். தென் தேர்ட் ஸ்கீம் இஸ் அபவுட் ஃபர்டிலைசர்ஸ், மாடல் ஃபர்டிலைசர் ரீட்டைல் ஷாப். இந்த மாடல் ஃபர்டிலைசர் ரீட்டைல் ஷாப் வில் ப்ரொவைட் மேண்டேட்ரி சர்வீசஸ் லைக் குவாலிட்டி ஃபர்டிலைசர்ஸை ஜெனுவின் ரேட்ஸில் விற்கிறது, சாயில் டெஸ்டிங், சீட் டெஸ்டிங் and promotion of balanced use of nutrients. This model fertilizer retail shop will also provide some optional services like hiring of equipments. இப்போ அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா ஃபார்மர்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க. பிகாஸ் இயர் லாங் அவங்களுக்கு அது எல்லாமே தேவைப்படாது. அப்போது அந்த எக்யூப்மெண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இன் தேட் வே திஸ் மாடல் ஃபர்டிலைசர் ரீட்டைல் ஷாப் ப்ரொவைட்ஸ் ஹெல்ப் டு ஹையர் டிராக்டர்ஸ், லேசர் லெவலர்ஸ், ரோட்டோவேட்டர், கிராப் ஹார்வெஸ்டர் அண்ட் த்ராஷர்ஸ். இது எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைமில் நமக்கு தேவைப்படுற சில எக்யூப்மெண்ட்ஸ். தென் ஹைரிங் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ், ஃபர்டிலைசர் போடுறதுக்கான இந்த ஸ்ப்ரேயர்ஸை கூட ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்மால் இம்ப்ளிமெண்ட்ஸ், சின்ன ஆயுதங்கள், டூல்ஸ், இதை கூட சேல்ஸ் பண்ணுறாங்க லைக் ஸ்பேட்ஸ் அண்ட் சிக்கிள்ஸ். சரி, அடுத்தது ஃபர்டிலைசர்ஸில் பாலிசி ஆன் ப்ரொமோஷன் ஆஃப் சிட்டி காம்போஸ்ட். இது சாயிலுக்கு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறதோட ஸ்வச் பாரத்ன்னு சொல்கிற க்ளீன் இந்தியாவுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கீமில் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் MDA ஆஃப் த சிட்டி கம்போஸ்ட் ஃபார் ஸ்கேலிங் அப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். அதுக்கப்புறம் இந்த சிட்டி கம்போஸ்ட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஃபர்டிலைசர் கம்பெனிஸ் மூலமாக வழி ஏற்படுத்துறது. In the companies, they will also adopt villages for promoting the use of compost. இப்படி கிடைக்கிற இந்த சிட்டி காம்போஸ்ட் ஹார்டிகல்ச்சர் அந்த யூஸுக்கும் கொடுக்கப்படுது. தென் கேம்பெயின்ஸ் டு எஜுகேட் ஃபார்மர்ஸ், இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்து பெனிஃபிஷியலாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனை ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறது. And the Ministry of Urban Development will take steps to increase setting up of compost plants across all states. இதுதான் policy on promotion of city compost. Then we have the direct benefit transfer scheme in fertilizers. இதை DBT system அப்படின்னு சொல்கிறாங்க, direct benefit transfer system. This is for fertilizer subsidy payment. இந்த fertilizer DBT system படி 100% subsidy will be given for various fertilizer grades
அந்த சப்சிடியை ஃபர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிஷியரிஸ் ஃபார்மர்ஸாக இருக்கிற பட்சத்தில் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் POS டிவைசஸ் அதை அந்த ரீட்டெய்லர் ஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பெனிஃபிஷியரியை அவங்களுடைய ஆதார் கார்டு, KCC ஆர் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த 100% சப்சிடி ஆன் ஃபர்டிலைசர்ஸ் வில் பி given to them. இந்த ஸ்கீம் தான் இப்போ ரீசெண்டாக PM பிராண்டிங்கோட ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் இனிஷியேட்டிவாக வந்துச்சு. A new name for an existing scheme and new packaging. This is for bringing about uniformity in fertilizer brands. Public or private sector companies should sell subsidized fertilizer under a single brand name. Bharat Urea or Bharat DAP அந்த நேமில் அவங்க செல் பண்ணணும். அந்த ஃபர்டிலைசருடைய பேக்கேஜிங் இப்படி இருக்கும். இந்த நேம் இருக்கும். இட் வில் ஹாவ் அ லோகோ ஆஃப் த ரீநேம்டு ஸ்கீம். அந்த ஸ்கீமோட பேர் வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜனுவரக் பரியோஜனா, பிரைம் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ஃபர்டிலைசர் ஸ்கீம். ஃப்ரண்ட் பேக்கேஜிங்கில் இது இருக்கும். ரிமைனிங் ஸ்பேஸ் வில் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் மேனுஃபேக்சரர் இன்க்ளூடிங் த நேம், லோகோ, அட்ரஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன். எப்படி ஒரு பேக்கேஜிங்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஆனால் 2/3 will be covered by this brand name and the name of the scheme. And the last scheme in soil and fertilizers is Neem-coated Urea. இது பற்றி ப்ரிலிம்ஸில் கூட கேள்விகள் வந்திருக்கு. This was introduced for improvement in soil health. அப்புறம் பெஸ்ட்டோட இல்லைனா ஏதாவது டிசீசஸ் அட்டாக் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த Neem-coated Urea யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து அந்த சாயிலை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். திஸ் கிவ்ஸ் ஓவரால் இன்க்ரீஸ் இன் த க்ராப் ஈல்ட். அண்ட் யூரியாவை நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இன்புட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸில் சாயில் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே 6 ஸ்கீம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் schemes related to seed. One is submission on seed and planting material SMSP, and another is protection of plant varieties and farmers rights authority. இந்த SMSP இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பார்த்தா ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்கீமோட தலைப்புக்கு ரிலேட்டடாக தான் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் அதோடைய ரிலேட்டட் ஃபீல்ட் இல்லைன்னா செகண்டரி ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா we can easily write it. இப்போ இதில் வந்து சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல். அப்போது இந்த மிஷனோட ஆப்ஜெக்டிவ் வில் பி ரிலேட்டட் டு நல்ல குவாலிட்டி சீட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது, சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் SRR அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இன் கிராப்ஸ் லைக் பேடி, கிராம், கிரவுண்ட்நட், காட்டன் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் சீட் ப்ரொடக்ஷனுக்கும் ப்ராசஸிங்க்கும் டெஸ்டிங்க்கும் புது டெக்னாலஜிஸையும் மெத்தடாலஜிஸையும் ப்ரமோட் பண்ணுறது. தென் சீட் மல்டிப்ளிகேஷன் செயினை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. அண்ட் சீட் ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், சர்டிஃபிகேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல். அண்ட் ஒரு சீடு நல்லதாக நமக்கு அமையணும்னா நல்ல சீட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், அதை செக் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. தென் மூவ்மெண்ட் ஆஃப் சீட் ஃப்ரம் இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸில் கூட சீட் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸோடு தான் சப்மிஷன் ஆன் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல் SMSP ஃபங்க்ஷன் பண்ணுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஏதோ ஒரு சீடை கொண்டு போய் அந்த ஃபார்மர் போட்டு அதில் ப்ராப்பரான ப்ரொடியூஸ் இல்லாமல் போகும்போது தே எண்ட் அப் இன் கிரைசிஸ். ஸோ இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம
ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சாயில் நல்லதாக இருக்கணும். சாயில் எல்லா சாயில்லையும் தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் நம்ம ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம், நியூட்ரியன்ஸ் அப்ளை பண்ணுறோம். அது கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது சீட், சோ பண்ணுற சீட் வந்து நல்ல குவாலிட்டியாக, ஸ்டோரேஜில் கூட அது டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சீடாக இருக்கணும். அதுக்கான ஒரு ஸ்கீம் இது. நெக்ஸ்ட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி. We know that biotechnology plays vital role in agriculture. இதை லிங்க் பண்ணி அடிக்கடி நமக்கு கேள்விகளும் வருது. அப்போ அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும்னா ப்ராப்பரான ரிசர்ச் போகணும். நியூ பிளான்ட் வெரைட்டிஸ், நல்ல பலனை தரக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸ், குறுகிய காலத்தில் நிறைய பலனை தரக்கூடிய கிராப் வெரைட்டிஸ், இது எல்லாமே ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த பிளான்ட் ப்ரீடர்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா சீட் இண்டஸ்ட்ரி நல்லாவே ஒரு முன்னேற்றத்தை அடையும். ஸோ தட் வி கெட் ஹை குவாலிட்டி சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல் டு த ஃபார்மர்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ்க்காக தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001 ஹஸ் பீன் enacted. அண்ட் இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்துறதுக்காக ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், விச் இஸ் லொக்கேட்டட் அட் NASC காம்ப்ளெக்ஸ், பூசா. இன்புட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸில் சாயில் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்துட்டோம், சீட் பார்த்துட்டோம். இனி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மைக்ரோ இரிகேஷன் கீழேயும் ஃபார்ம் மெஷினரி கீழேயும் இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா PMKSY, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்க முடியும். அண்ட் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட். தென் ஃபார்ம் மெஷினரியில் 2 ஸ்கீம்ஸ், சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் மெக்கானைசேஷன் SMAM அண்ட் சப்மிஷன் ஆன் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளான்ட் குவாரண்டைன் SMPP. பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா PMKSY. இந்த scheme was developed as a long-term solution for the effect of drought. நம்ம நாட்டில் நிறைய இடங்களில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹோல் இயரும் வாட்டர் சப்ளை ப்ராப்பராக இருக்கக்கூடிய லேண்ட் அப்படின்னு நம்ம எல்லா ரீஜனையும் சொல்ல முடியாது. ஸோ எந்த ஏரியாவில் அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஆர் லேண்ட் இருந்தாலும் அங்கே நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இதுக்காக தான் இந்த மோட்டோ ஹர் கேத் கோ பானி, ஆல் ஃபீல்ட்ஸ் வில் கெட் வாட்டர் அப்படிங்கிற மோட்டோவோட இந்த ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் படி எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இரிகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அஷ்யூர்ட் இரிகேஷன் வில் பி கிவன் அண்ட் ஆன் ஃபார்ம் வாட்டர் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணி வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டரை ரெடியூஸ் பண்ணணும். தென் மோர் கிராப் பெர் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஃபேசினேட்டிங் தீம் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு எந்த இரிகேஷன் மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணால் நம்ம கொடுக்குற வாட்டர் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அண்ட் எனி வாட்டர் சேவிங் டெக்னாலஜி, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொடுக்குற எல்லா வாட்டருமே யூட்டிலைஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கீம். இதுக்கு we have to promote sustainable water conservation practices. Then district irrigation plans. இது வந்து இந்த ஸ்கீமோட ஒரு கார்னர் ஸ்டோனாக அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. தென் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஆப் Bhuvan PDMC. This was developed in collaboration with the NRSC Hyderabad. This is for geotagging of interventions and assets. இப்படி டெக்னாலஜியையும் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கீம் இஸ் ஃபங்க்ஷனிங். அப்புறம் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட். Government approved a dedicated 5,000 crore rupees fund to bring more land area under micro irrigation. இந்த ஒரு திட்டம் எதுக்காகன்னு சொன்னால்
அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை பூஸ்டப் பண்ணி ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஃபண்டை வந்து நபார்ட், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் செட்டப் பண்ணிச்சு. That will provide this amount to states on concessional rate of interest, particularly to promote micro irrigation. That's all about water management and micro irrigation. Finally, we'll see about farm machinery. The farm machinery கீழ ஒரு ஸ்கீம் வந்து SMAM, Submission on Agricultural Mechanization. Small and marginal farmersக்கு கூட இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷனை ரீச் அவுட் பண்ணுறதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் டு த ரீஜியன்ஸ் வேர் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் பவர் இஸ் லோ. இப்போ நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இல்லைனா அர்பன் ஏரியாவுக்கு ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு இந்த ஃபார்ம் மெக்கனைசேஷன் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஈஸியாக அவங்க இந்த மெத்தடாலஜிஸை அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரீஜியன்ஸ் வேர் தீஸ் ஆர் ஆல் நாட் ஆக்சசிபிள், அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கூட இந்த மெக்கனைசேஷன் ஆஃப் ஃபார்ம் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவோடு ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் இந்த சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷன். இதில் வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ், ஸ்ப்ரேயர்ஸ் கூட ஹையர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அப்போ அதுக்கு வசதியாக இந்த கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணால் இதை ஹையர் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெரிய தொகையிலிருந்து அவங்க விடுபட முடியும். ஸோ தட் இஸ் திஸ் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் ஹப்ஸ் ஃபார் ஹைடெக் அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ். தென் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாகவும் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. தென் என்ஷூரிங் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அட் டெசிக்னேட்டட் டெஸ்டிங் சென்டர்ஸ் லொக்கேட்டட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த எல்லா ஆப்ஜெக்டிவ்ஸ் மூலமாகவும் எல்லா ஃபார்மர்ஸுக்குமே இந்த மெஷின்ஸ் ஈஸிலி அவைலபிள் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்துறது தான் இந்த மிஷனுடைய கோல். Then we have submission on plant protection and plant quarantine, SMPP. எப்படியுமே நம்ம என்ன ட்ரை பண்ணாலுமே பெஸ்ட், டிசீஸ், வீட்ஸ், நெமட்டோட்ஸ், ரோடன்ஸ் இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை மினிமைஸ் பண்ணி அந்த கிராப்போட குவாலிட்டிலையும் ஈல்டுலையும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத மாதிரி பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துறது. தட் இஸ் ஒன் திங். தென் டு ஷீல்ட் அவர் பயோசெக்யூரிட்டி ஃப்ரம் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஏலியன் ஸ்பீஷிஸ். ஃபாரின் ஸ்பீஷிஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் செக்யூர்டாக நம்ம கிராப்ஸை வச்சுக்கிறது. நம்முடைய இந்தியன் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸோடைய எக்ஸ்போர்ட்ஸை குளோபல் மார்க்கெட்ஸில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. Then to promote good agricultural practices, particularly with respect to plant protection strategies and techniques. இது இவ்வளவும் இந்த SMPP உடைய objectives and this is for which they function. Next is production management schemes. இதை நம்ம 4 டாபிக்ஸ் கீழே பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிஷரி. அனிமல் ப்ரொடக்ஷனும் ஃபிஷரியும் ஆன்சிலரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லப்படுற அக்ரிகல்ச்சரோட ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இந்த ஆக்குபேஷனையும் செய்கிறதுனால ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ்லையும் நம்ம ஏற்படுத்த வேண்டியதாகுது. First we'll see the schemes under agriculture. One is National Food Security Mission, NFSM. Rice, wheat, pulses and cereals. இதோடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு they use area expansion and in a sustainable manner. குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸில் தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் நல்ல ப்ரொடியூஸை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணப்படுது. தென் டு ரிஸ்டோர்
soil fertility and productivity at the individual farm level and to enhance farm level economy. farm profits நம்ம enhance பண்ணும்போது farmersக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். so that இன்னும் அதிகமான எஃபர்ட்டை அவங்க போட முடியும், ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் BGREI, Bringing Green Revolution to Eastern India. இந்த ப்ரோக்ராம் 2010-11 ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா RKVY உடைய ஒரு சப் ஸ்கீமாக ஏற்படுத்தப்பட்டது. திஸ் பர்டிகுலர் ஸ்கீம் BGREI ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் that limits the productivity of rice-based cropping systems. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. மெயின்லி இன் 7 states of the eastern India, namely Assam, Bihar, Chhattisgarh, Jharkhand, Odisha, Eastern Uttar Pradesh and West Bengal. Then we have the National Mission on Oil Seeds and Oil Palm, NMOOP. இந்த NMOOP மிஷனோட ஸ்ட்ராட்டஜி which was launched in 2014-15 includes seed replacement ratio SRR இன்க்ரீஸ் பண்ணுறது with focus on varietal replacement. நம்ம ஏற்கனவே அந்த சீட் ஸ்கீம்ஸில் பார்த்தப்போ கூட இந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ SRR அப்படிங்கிற டெர்மினாலஜி நம்ம பார்த்தோம். சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா நம்ம ஒரு டோட்டல் ஏரியாவில் ஒரு பிளான்ட் ஆர் ஒரு க்ராப்பை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் பை யூஸிங் சம் சீட். இதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து நல்ல சர்டிஃபைடான குவாலிட்டி சீட்ஸை வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பர்சன்டேஜை தான் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் SRR இஸ் அ மெஷர் ஆஃப் கிராப்ட் ஏரியா கவர்ட் வித் குவாலிட்டி சீட். குவாலிட்டியான சீடை வச்சு நம்ம ஒரு லேண்டில் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஷியோவை சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி விச் திஸ் மிஷன் இஸ் யூஸிங் டு இன்க்ரீஸ் SRR. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இரிகேஷன் கவரேஜ் அண்டர் ஆயில் சீட்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது இந்த மிஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, சீரியல் கிராப்ஸ் வந்து லோ ஈல்டை கொடுக்கும்போது அங்கே இருந்து ஆயில் சீட் கிராப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. தட் இஸ் அனதர் ஸ்ட்ராட்டஜி. தென் இன்டர் கிராப்பிங், சீரியல்ஸ் பல்சஸ் ஆர் சுகர் கேன் போட்டிருந்தாங்கன்னா அதில் இந்த ஆயில் சீட்ஸை இன் பிட்வீன் போடுற இன்டர் கிராப்பிங்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பேடி அண்ட் பொட்டேட்டோ கல்டிவேஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஃபேலோ லேண்டை யூஸ் பண்ணுறது ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸ். Then expansion of cultivation of oil palm. And finally, quality planting material. இந்த oil palm உடைய quality planting material availability increase பண்ணுறது. This is the strategy which this NMOOP is following in agriculture to increase the productivity of the plants. These are about agriculture. அடுத்து நம்ம ஹார்டிகல்ச்சருக்கு வந்தோம்னா MIDH, Mission for Integrated Development of Horticulture. This mission is to promote the holistic growth of horticulture sector, including bamboo and coconut. இதில் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஏரியா பேஸ்ட் ரீஜனலி டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் க்ராப் நல்லா வந்ததுன்னா அந்த ஏரியாவில் அதை ப்ரமோட் பண்ணுறது. தென் என்கரேஜ் அக்ரிகேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்டு ஃபார்மர் குரூப்ஸ் like FIGs, Farmer Interest Group, FPOs, Farmer Producer Organizations and FPCs, Farmer Producer Companies. இப்படி ஃபார்மர்ஸை குரூப்பாக அக்ரிகேட் பண்ணுறதன் மூலமாக எக்கானமியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் என்ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஃபார்மர்ஸோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஆஃப் த பிளான்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. தட் இஸ் அனதர் ஆப்ஜெக்டிவ். அண்ட் குவாலிட்டி ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியலை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சியையும் இம்ப்ரூவ் பண்ணுறது த்ரூ மைக்ரோ இரிகேஷன். அண்ட் ஃபைனலி டு சப்போர்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபார் ரூரல் யூத். இந்த ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டில் எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே
இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கறது. MIDH ஜெனரலாக ஹார்டிகல்ச்சரில் பார்த்தோம். பர்டிகுலராக கோகனட்டுக்காக கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட். This will concentrate upon the production and distribution of quality planting material. அப்புறம் கோகனட் கல்டிவேஷன் ஒரு சில இடங்களில் பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஏரியாஸை தவிர்த்து நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ்லையும் இந்த பிளான்ட்டை நல்ல முறையில் வளர்க்குறதுக்கான பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா அந்த ஏரியாஸ்லையும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அது இன்னொரு ஆப்ஜெக்டிவ். தென் மேஜர் கோகனட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸில் இந்த கோகனட்டோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. தென் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங்க்கும் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது. அண்ட் ஃபைனலி பை ப்ராடக்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கோகனட். நம்ம கோகனட்லேருந்து கிடைக்கக்கூடிய சில பை ப்ராடக்ட்ஸ், காயிர் இருக்குது, அந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி அதையும் எக்கனாமிக்காக யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதும் இந்த போர்டுடைய ஒரு ஆப்ஜெக்டிவ். அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் கேஷ்யூநட் அண்ட் கொக்கோ டெவலப்மெண்ட். சேம் அஸ் கோகனட் நியூ பிளான்டேஷன் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, ரீபிளான்டிங் அண்ட் ரிஜுவனேஷன் ஆஃப் கேஷ்யூ பிளான்டேஷன்ஸ், அப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, பிளான்டிங் மெட்டீரியல்ஸோடைய ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது, தென் பப்ளிசிட்டியும் ரெகக்னிஷனையும் கொடுக்கறது ஃபார் திஸ் கேஷ்யூ அண்ட் கொக்கோ நர்சரிஸ். தென் பயோடெக்னாலஜிக்கலி ப்ரொடியூஸ்ட் கேஷ்யூவோடைய க்ளோன்ஸை, அதாவது அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை பிளான்டேஷன் லெவலுக்கு கொண்டு வரது. தென் கொக்கோவில் ஹைப்ரிட் சீட்லிங்ஸை ஃபார்மரோட ஃபீல்டுக்கு கொண்டு வரது. வெறுமனே அது லேபில் மட்டும் இருக்கிற ஒரு லெவலில் இருந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகி ஃபார்மருக்கும் சொசைட்டிக்கும் யூஸ் ஆகிற வகையில் அதை கொண்டு வர்றது. திஸ் இஸ் ஆல்சோ a function of this mission, Directorate of Cashew Nut and Cocoa Development. Then Directorate of Areca Nut and Spices Development. ஆப்ஜெக்டிவ் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். இதுலேயும் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம்ஸும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரொடியூஸ் ஆஃப் தீஸ் க்ராப்ஸை நமக்கு கொடுக்கறது. தென் நர்சரிஸை உருவாக்கி அந்த பிளான்டிங் மெட்டீரியலோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. Then some certificate trainings on selected agri-based job roles. Then utilization of innovative technologies such as single bud planting and portrait method of nursery in certain spices like ginger and turmeric. Then we have the bee development, National Bee Board, NBB. Beekeeping is an agro-based rural activity practiced by poor, landless laborers, farmers, rural youths, women, etc. அதனால இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த நேஷ்னல் பீ போர்டு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது ஓவராலாக பீ கீப்பிங்கை ப்ரமோட் பண்ணி அந்த பீ வளர்க்குறதுக்கான கிராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். thereby we get more honey and that increase the income of the farmers or the beekeepers. Then the third one, animal production. இப்போ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கீழே உள்ள சில ஸ்கீம்ஸை பார்த்தோம். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப யூஸ் பண்ணப்படுற மிஷன்ஸையும் ஸ்கீம்ஸையும் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். லைக்வைஸ் we will see about animal production. அனிமல் ப்ரொடக்ஷனில் ரெண்டு ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் bovine breeding and dairy development, NPBBDD. This was launched in February 2014 as a comprehensive and scientific program. இதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் bovine breeding and another is the dairy development. அப்புறம் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், இதுவும் 2014 இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் ஆஃப் கவுஸ். அந்த பிரீட்ஸை வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ஹோலிஸ்டிக் மேனரில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காக ₹500 crore அலோகேட் பண்ணப்பட்டது. திஸ் பீயிங் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி. இதில் வந்து சில அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. கோபால் ரத்னா அவார்ட். திஸ் இஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ் ஹூ மெயின்டைன் த பெஸ்ட் இண்டிஜினியஸ் பிரீட். நல்ல மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு இந்த கோபால் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி காமதேனு அவார்ட் வந்து இதே மாதிரி பெஸ்ட் மேனேஜ்டு இண்டிஜினியஸ் ஹெர்ட் by any institution, trust, NGO, gauशालास or breeders societies. இப்படி ரெண்டு அவார்டு இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் கீழே கொடுக்குறாங்க.
Gopal Ratna is for farmers and Kamadhenu is for institutions or trusts. அப்புறம் நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன், இது கீழே சப்மிஷன் ஆன் ஃபோடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட் இருக்குது, சப்மிஷன் ஆன் லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, pig development in northeastern region and submission on skill development, technology transfer and extension இருக்கு. Then sheep and goat developmentல modernization and development of breeding infrastructure, propagation of artificial insemination, ram, buck, boar shows, இது எல்லாமே different breed varieties of the sheep or goat, and then cluster based deworming. இந்த particular ஸ்கீம்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்லையா இந்த ஷீப் அண்ட் கோட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்யப்படுது. அண்ட் ஃபைனலி ஃபிஷரி, வி ஹாவ் த ப்ளூ ரெவல்யூஷன். ஓவரால் ஃபிஷ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சஸ்டெயினபிள் மேனரில் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டியை ஏற்படுத்துறதுக்கும் இந்த ப்ளூ ரெவல்யூஷன் ஹெல்ப் பண்ணுது. வி நோ ஃபிஷரி இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி வித் வெரி குட் எக்கனாமிக் வேல்யூ. இந்த ஃபிஷரிஸை மாடர்னைஸ் பண்ணி சில நியூ டெக்னாலஜிஸ் மூலமாக அதை இம்ப்ரூவடைஸ் பண்ணுறதும் இந்த ப்ளூ ரெவல்யூஷனோட ரோல். அண்ட் டு என்ஷுவர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, அப்புறம் டு ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ். அண்ட் ஃபைனலி ஃபிஷர்ஸையும் அக்வாகல்ச்சர் ஃபார்மர்ஸையும் எம்பவர்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வழி நடத்துறது. இது ப்ளூ ரெவல்யூஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் இந்த ப்ளூ ரெவல்யூஷனில் சில காம்போனன்ட்ஸை சென்ட்ரல் செக்டாரில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சில ஸ்கீம்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஹியர் இஸ் த லிஸ்ட். நேஷ்னல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு NFDB, டெவலப்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆப்பரேஷன்ஸ், ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் டேட்டாபேஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் த ஃபிஷரி செக்டர், institutional arrangement for fishery sector, monitoring, control and surveillance MCS and other need-based interventions, national scheme of welfare of fishes. இந்த 7 components of blue revolution. Third is the output management schemes. இந்த output management schemesக்கு 4 main objectives இருக்கு. First one, to develop agricultural marketing infrastructure. நம்ம கிடைக்கிற ப்ராடக்டை நல்லபடியாக மார்க்கெட்டிங் பண்ணணும். அக்ரிகல்ச்சரில் மட்டும் இல்லை, ஹார்டிகல்ச்சர், ரிலேட்டட் டெய்ரி, பவுல்ட்ரி, ஃபிஷரி, லைவ் ஸ்டாக் அண்ட் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லா ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட்டிங்குமே நம்ம டெவலப் பண்ணணும். தென் இன்னோவேட்டிவ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ப்ராப்பரான ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸையும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிரேடிங், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். அண்ட் ஃபைனலி ஃபெசிலிட்டேட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் குளோபல் மார்க்கெட்ஸ். இதை நம்ம ஒரே வேர்டில் சொல்ல போனால் மார்க்கெட்டிங், ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ், ஃபுட் சேஃப்டி அண்ட் ப்ரைஸ் சப்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்போ நம்ம அவுட்புட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸை இந்த 4 டைட்டில் கீழே நம்ம கொண்டு வந்துடலாம். மார்க்கெட்டிங், ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ், ஃபுட் சேஃப்டி அண்ட் ப்ரைஸ் சப்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் NAM, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். நாம் ஒரு பேன் இண்டியா எலக்ட்ரானிக் ட்ரேடிங் போர்ட்டல். இது APMCன்னு சொல்லப்படுற அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லைவ் ஸ்டாக் மார்க்கெட் கமிட்டியையும் மற்ற மார்க்கெட் யார்ட்ஸையும் நெட்வொர்க் பண்ணுது. இதன் மூலமாக ஒரு யூனிஃபைடு நேஷ்னல் மார்க்கெட் நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்க்கு கிடைக்குது. This NAM is a reformed link scheme and states are required to carry out prerequisite reforms to enable ஒரு single license that is to be valid across the state, அப்புறம் single point levy of market fee, and then provision for electronic auction as a mode of price discovery. இந்த 3ஐயுமே இந்த NAM எனேபிள் பண்ணுது. தென் இந்த நாமுடைய ப்ரொமோட்டராக ஆக்ட் பண்ணுறது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்ஷியம் SFAC. செகண்ட் ஸ்கீம் இஸ் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. நம்ம இதை 4 டைட்டிலில் பார்த்தோம். இதில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்கீமுமே இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்கோ இல்லை 4க்குமேவோ
சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா, சம்பதா மீன்ஸ் ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் and development of agro processing clusters. This scheme is also a very important scheme, often heard in news. The scheme is being implemented by Ministry of Food Processing Industries, MOFPI. This is a big step towards doubling farmers income. அதுக்கப்புறம் நிறைய வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் ஏற்படுத்துறதுக்காகவும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸோடைய வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவும், ப்ராசஸிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்டெப் தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. இந்த PM கிசான் சம்பத யோஜனா கீழே சில ஸ்கீம்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். மெகா ஃபுட் பார்க்ஸ், இன்டகிரேட்டட் கோல்டு செயின் அண்ட் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கிரியேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் கெப்பாசிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ், கிரியேஷன் ஆஃப் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ஒன்னொன்னையுமே நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். பட் தட் இஸ் நாட் நீடட். ஏன்னா இந்த ஸ்கீமோட பேர்ல இருந்தே வாட் இஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஸ்கீம் இஃபட்டால் எங்கேயாவது தேவைப்பட்டால் நம்ம அதை கோட் பண்ணி எழுத முடியும். இந்த PM கிசான் சம்பதா யோஜனா கீழே இவ்வளவு ஸ்கீம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் தி அவுட்புட் மேனேஜ்மெண்ட். ஐதர் மார்க்கெட்டிங்லையாக இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ்லையாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ப்ராசஸிங் ஆர் எக்ஸ்போர்ட், ஏதோ ஒரு லெவலில் தீஸ் வில் பி யூஸ்ட். தென் கிராமின் பந்தாரன் யோஜனா. This is also an important scheme to create scientific storage capacity with allied facilities in rural areas. நம்ம நல்ல ஒரு ப்ரொடியூஸை அக்ரிகல்ச்சர்லேருந்து கொடுத்தா மட்டும் போதாது, அது அப்புறம் அவங்க ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கே எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட முடியாது. ஸோ ஸ்டோரேஜ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அந்த ஒரு நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த கிராமின் பந்தாரன் யோஜனா. ஃபார்ம் ப்ரொடியூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸோடைய ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மீட் பண்ணுறது. சில நேரங்களில் அந்த ஃபார்ம் ப்ரொடியூஸை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது, அது ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது இந்த ஸ்கீம். தென் டு ப்ரொமோட் கிரேடிங், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஸோ தட் their marketability will be enhanced. அப்புறம் எந்த ஒரு ஃபார்மருக்கும் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட சேல்ஸுங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அந்த டைமில் இந்த கிராமின் பந்தாரன் யோஜனா will provide the facility of pledge financing and marketing credit by strengthening agricultural marketing infrastructure in the country. So this is about Gramin Bandharan Yojana. And Food Safety and Standards Authority of India, FSSAI. This was established under the Food Safety and Standards Act 2006. This is a statutory body for laying down science-based standards for food articles so that இந்த ஃபுட்டில் சில ப்ராசஸஸை ரெகுலேட் பண்ண முடியும். டு என்ஷுவர் we get the food safely and in a proper way that is suitable for human consumption. அப்போ இந்த ப்ராசஸஸ் being, or in other words, இந்த ஸ்கீம் படி ரெகுலேட் பண்ணப்படுகிற ப்ராசஸஸ் being manufacturing, processing, distribution, sale and import of agricultural produce. Then we have the Price Support Scheme, PSS. This is implemented for oilseeds, pulses and cotton through the Central Nodal Agencies at the minimum support price, MSP, that is declared by the government. In the Price Support Scheme oda objectives to provide remunerative prices to the growers for their agricultural produce. எதுக்காகனா அவங்களுடைய ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரொடக்ஷனையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக. And then to safeguard the interest of consumers. இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா by making the supplies available at reasonable prices. இடைத்தரகர்களுடைய அந்த இன்டரப்ஷனை தவிர்த்து ப்ராப்பராக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ரீசனபிள் ப்ரைஸஸில் கன்சியூமர்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது.
These are the basic objectives of price support scheme. Thus, in this category of agricultural schemes, among the 7, we have seen the first 3: input management schemes, production management schemes, and output management schemes. Schemes are vast in number. So, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணப்படுகிற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்க முடியும். Farmers from 25 states on Telangana tour to study agri policies. 25 மாநிலங்களில் உள்ள ஃபார்மர்ஸ் தெலங்கானா மாநிலத்திற்கு வந்து அங்கே இருக்கிற அக்ரி பாலிசிஸை ஸ்டடி பண்ணி அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இங்கே மெயினாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்ச 2 ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் பீயிங் ரைத்து பந்து அண்ட் ரைத்து பீமா. ரைத்து பந்து வந்து it is an agricultural investment support scheme and Raitu Bima is an insurance scheme for agriculture. இந்த ரைத்து பந்து ஸ்கீம் படி அவங்க ஒரு ஃபார்மருக்கு 2 கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ பவரையும் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்தாங்க. எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இஃப் இட் கோஸ் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி அதை நம்ம மற்ற இடத்துலையும் அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே தயாராக இருக்கணும். நம்ம எந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணாலும் இல்லை அக்ரிகல்ச்சருக்கு நம்ம என்ன ஸ்கீம் அடாப்ட் பண்ணாலும் தட் ஸ்கீம் ஷுட் பி காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை அது கன்சர்வ் பண்ணுறதா இருக்கணும். நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கணும். குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடியதாகவும் அந்த ஸ்கீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஒன்னாக மாறும். வித் திஸ் I end the first part of agricultural schemes topic. In my next session, remaining agricultural schemes we will be discussing. Till then, stay healthy and keep learning. Thank you.